ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் अनेवरको என்னுடைய காலை वंदनங்கள்। प्रभु यीशु मसीह का नाम में सभी को मेरा नमस्कार। நம்ம தியானத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம், பிரார்த்தனை கரெக்ட்। அன்பை தருணே இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே, இந்த நாளின் வேத தியானத்திற்காக இவர்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன்। பரிசுத்த ஆவியானவரே, இவர்களை வழிநடத்தும்। வேறு இந்த வசனங்களை எழுதி வைத்திருக்கிறேன்। உடைய வசனத்தை நாங்கள் கேட்க ஆண்டவரே எங்களுக்கு போதித்திருக்கிறோம்। எங்களை கற்பித்தாரும் குறைவுள்ளவர்கள், இயலாமையுள்ளவர்கள், அறியாமையுள்ளவர்கள் ஆண்டவரே, நீருடைய வேதத்தின் வசனங்களை எங்களுக்கு நீர் பெருக்கிற விதமாக என்ன நோக்கத்தோடு இந்த வசனங்களை எழுதி வைத்திருக்கிறீர்களோ அதன் பிரகாரமாக எங்களுக்கு போதித்தரும்। पवित्र परमेश्वर, पवित्र आत्मा हमें सिखाना, समझाना, प्रभु यीशु मसीह का नाम में मांगते हैं, आमीन। நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நாம் ஒரு அடியை நாம் பாடலாம்। धन्यवाद के साथ सुनिக்கலாம்। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा, उपकार तेरे बेशुमार, बड़ी कोटि स्तुति। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा, उपकार तेरे बेशुमार, बड़ी कोटि स्तुति। धन्यवाद योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे, योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे, मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु मैं, मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु मैं। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा, उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति। धन्यवाद कोटि कोटि स्तुति। धन्यवाद। கர்த்தர் நமக்கு நாம அவர்கிட்ட கேட்டதுக்கு அதிகமாக கர்த்தர் நமக்கு தந்து நம்ம ஆசீர்வதிக்கிறார்। நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி तंदिருக்கிறார்। पवित्र परमेश्वर हमारे जीवन को बढ़ाया है, आयु को बढ़ाया है। हर एक दिन जो हमें मिलता है परमेश्वर की ओर से, ये उनके दान है। நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு தருகிற தானம், அவருடைய இரக்கத்தின் மிகுதியினால, அவருடைய மகாபெரிய பெருந்தன்மையின் நிறைவினால நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம்। இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு only by grace of God can our hearts be made pure। ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினால மாத்திரம்தான் நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்பட முடியும், பரிசுத்தமாக்க முடியும்।
அதுதான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. जो प्रभु यीशु मसीह का कृपा के अनुसार ही हमारे दिल, हमारा मन शुद्ध हो सकता है। परमेश्वर का कृपा सबके लिए है। कोई उनको मानते हैं, नहीं मानते हैं, सबके लिए है परमेश्वर का कृपा। अगर हम हमारे बारे में हम बताना है तो हम प्रभु यीशु मसीह को मानते हैं। तो परमेश्वर को मानने वालों के लिए हम भी मानते हैं, और दुनिया में बहुत सारे करोड़ों लोग प्रभु यीशु मसीह को मानते हैं और आराधना करते हैं और उनका वचन के अनुसार जीवन बिताते हैं। கர்த்தருடைய கிருபை எல்லாரும் மேலேயும் இருக்குது. அவரை வணங்குறவங்க, அவருக்கு மதிப்பு கொடுக்குறவங்க, அவருக்கு மரியாதை செலுத்துறவங்க, அவரை வணங்குறவங்க, அவரும் ஒருவர் தேவன் என்று நினைக்கிறவங்க, இல்லை அவரை அவமதிக்கிறவங்க, அவரை புறக்கணிக்கிறவங்க, அவரை கண்டுவிடாமலே இருக்கிறவங்க, அவர் சொல்றதை கேட்காமலே இருக்கிறவங்க, அவங்க மேலே எல்லா மேலேயும் கர்த்தருடைய கிருபை இருக்கு. இப்போ நாம் இந்த மாதிரி நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரிடம் நம்முடைய கடந்த கால ஜீவித்தை சொல்லி, நம்முடைய குற்றங்கள் குறைகளை அவரிடம் நாம சொல்லி மன்னிப்பு கேட்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்முடைய உள்ளம் கழுவப்பட்டு, இயேசு கிறிஸ்துவ நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவங்க நாமும் இருக்கிறோம். இன்னும் உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இந்த பட்டணத்திலேயே நிறைய லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்போ இதே நேரத்தில் ஆராதனை நடக்குது உலகம் முழுவதிலேயும். இன்னைக்கு இந்த மகாபெரிய ஒரே ஒரு பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உலகம் முழுவதிலேயும் ஆராதனை. அதுல நாமும் ஒரு அங்கம். அப்போ நாம நம்ம மேல அவங்க கிருபை இருக்குதுன்னு நாம நம்பி அதை நாம ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்காக நம்முடைய உள்ளத்துல அதை நன்றி செலுத்தலாம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே நன்றி, எங்க மேல கிருபை பாராட்டுகிற அப்படின்னால அவங்க நன்றி. இறக்கம், உங்களுடைய இறக்கத்துக்காக நன்றி. எங்களை மன்னிப்பீங்க, எங்களுடைய உள்ளத்துல நீங்க வந்தீங்க, எங்களை உங்களுடைய பிள்ளைகள் ஆக்கினீங்க, உங்களுடைய கிருபை எங்கள் மேல இருக்குது, அதுக்காக நன்றி ஆண்டவரே என்று நாம அவருக்கு நாம நன்றி சொல்றோம். நன்றி கடன் செலுத்து, அதை நாம செய்யணும். அதே கர்த்தர் விரும்புகிறார். அப்போ சரி, இப்போ நம்ம மேல அவருடைய கிருபை இருக்குது. அவருடைய நம்ம இன்னைக்குள்ள தலைப்பிலையும் only by the grace of God can our hearts be made pure, holy, or clean. जो करोड़ों लोग पूरा दुनिया में आज इसी परमेश्वर को, पिता पुत्र पवित्र आत्मा को, प्रभु यीशु मसीह को आराधना करते हैं। परमेश्वर का नजर सभी के ऊपर है, पूरा दुनिया में। और इस इमैनुअल प्रेयर हॉल, इस कांग्रेगेशन में भी परमेश्वर देखता है। कौन कौन मुझे धन्यवाद देते हैं। सॉरी, रिकॉर्डिंग हो रहा है परमेश्वर का, स्वर्ग का रिकॉर्डिंग हो रहा है हमारे बारे में, हमारे दिल में क्या हो रहा है। परमेश्वर के लिए हम धन्यवादी हैं, उनको स्तुति तारीफ करते हैं। यहाँ हमारा मन परमेश्वर की ओर है, उन्हीं के साथ लिंक है, उन्हीं
हम इधर बैठे हैं, हमारा ध्यान तो और कहीं है। परमेश्वर सब कुछ देता है, क्योंकि परमेश्वर सिर्फ चेहरा देखने वाला नहीं, दिल देखने वाला और रिकॉर्ड करने वाला, दिल का रिकॉर्ड करने वाला। हम उससे, उसकी दृष्टि से, उसकी रिकॉर्डिंग से, उसकी हमारे ऊपर उनका ख्याल का ख्याल हमारा हर बाल वो जानता है, हमारा आंख का पुतली वो जानता है। ये आंख का पुतली अभी ये आधार कार्ड में रिकॉर्ड हुआ है। अभी ये इंसान को पता चला ये हर एक का पुतली अलग अलग है। इसलिए अगर विवेकानंद का आंख का पुतली ऐसा है और कोई नहीं होगा, तो इसलिए ये रिकॉर्ड करना है, ये इसका आधार कार्ड में इसका रिकॉर्डिंग, आंख का रिकॉर्डिंग होना है। और इसका जो फिंगरप्रिंट और किसी को ऐसा नहीं होगा, इसलिए इसका फिंगरप्रिंट इसी के नाम पर होना है, क्योंकि हमारा आंख का रिकॉर्डिंग और हमारा फिंगरप्रिंट का रिकॉर्डिंग लिया हुआ है, और हमारा फोटो। तो ये इंसान है, ये इनका आंख का पुतली ऐसा है, इनका फिंगरप्रिंट ऐसा है और किसी का नहीं होगा। ये इंसान के नजर में अभी आया है, परमेश्वर ने इनको दिया है ज्ञान, लेकिन परमेश्वर के पास बहुत पहले से है। இப்போதான் அந்த மனிதனுக்கு நம்முடைய கண்ணில் உள்ள அந்த கண் மணி அதோடைய ரெக்கார்டிங், அப்புறம் நம்முடைய விரல் அடையாளங்களுடைய விரல் அந்த வரைகள், அந்த அடையாளங்கள், ஏன்னா நம்முடைய விரல் அந்த வரிகள், அந்த இதில் இருக்கிற அந்த டிசைன் வந்து வேற யாருக்கும் இருக்காங்க. எனக்கு இருக்கிற டிசைன் உங்க யாருக்கும் இருக்காது, உலகத்தில் வேற யாருக்குமே இருக்காது. அதனால தான் என் பேரையும் போட்டு என்னுடைய ஃபோட்டோவும் வைத்து என்னுடைய கண்ணுடைய ஃபோட்டோ அப்புறம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எல்லாரும் நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்கிறோம் அந்த ஆதார் கார்டு, அதில் இருக்கிற அந்த ரெக்கார்டையும் அவங்க கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்த உடனே இவருக்கு கண்ணில் உள்ள அடையாளம் எப்படி, அப்புறம் இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி, அப்புறம் இவர் பேர் இது, அட்ரஸ் இது என்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை இப்போதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் கத்தரிடம் அப்போவே இருக்குது, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னதாகவே அந்த லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ் எல்லாம் அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவரிடம் இருக்கு. இப்போதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கிடைக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நமக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சு சொல்லிட்டு போனாரு. ஆனா அவர் அதையெல்லாம் அவ்வளோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி, பெரிய லேட்டஸ்ட் ஸ்மார்ட் என்ஜினியர், சயின்டிஸ்ட், டாக்டர், மேனேஜர், என்னென்னலாம் சொல்லணும் இந்த உலகத்தில். இப்போதான் நிறைய வந்துருக்குது, டைரக்டர், சிஇஓ, அப்புறம் என்னென்னலாம் இருக்குது. அவர் அதில் வந்து அவர் பிஹெச்டி, அதுக்கு மேலே உள்ள ஹெச்ஆர்ஓ என்னெல்லாம் இருக்குது, எல்லாம் அவர் டாக்டருக்கெல்லாம் டாக்டர். அப்போவே இருந்து அவர் இந்த பூமியில் வந்து அது எதுவுமே அவர் காட்டிக்கிட்டு இல்லை. ஆனால் அவருக்கு மனசில் தெரியும், இந்த நம்ம தம்பிமார் இந்த சீடர்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா இவங்களுக்கு ஒன்றுமே ஏறாது எங்களுக்கு. அதுக்காக அவங்கள எளிவாக நினைக்கல, ஆனால் அவங்களுக்கு அந்த இது அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சொன்னாங்க. அதான் நிறைய இடத்துல அவர் சொல்லும்போது இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ சொன்னால் அவங்களுக்கு புரியாது, அப்புறம் பின்னால் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கப்புறம் அவரிடம் நீங்கள் கேட்டால் அவர் வந்து உங்களுக்கு சொல்லி தருவார். இப்போ இந்த உங்கள் படிப்புனால, உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஞானம், உங்களுடைய ட்ரெயின்,
உங்கள் ப்ரொஃபிஷியன்சி, உங்களுடைய ஸ்கில் எல்லாம் நீங்கள் வந்து இதை கொண்டு விட மாட்டீங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்ச இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியை தெரிஞ்ச அந்த டாக்டர் அவங்க மத்தியில் தன்னை கரண்ட் கூட இல்லாமல் பேசிக் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கரண்ட் இல்லை, இன்டர்நெட் இல்லை, ஒய்ஃபை இல்லை, மொபைல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எதையுமே செய்ய முடியாது, யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாது. ஆனால் அன்னைக்கும் அவர்கிட்ட அதை இதை விட அதிகமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன்னைக்கு வந்து 5G நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்துருக்குது, எல்லாருக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை விட 6G இன்னும் எத்தனையோ ஜி உள்ள கேட்ஜெட்ஸ் அவர்கிட்ட இந்த உலகத்தில் அசிவாரத்துக்கு முன்னதாகவே இருக்குது. அவர் வந்து அதை பயிற்சி பண்ண முடியல. அந்த மனுஷனுக்கு கூட அதை வந்து அவர் பயன்படுத்த முடியல. ஏன்னா அவருக்கு அந்த ஒரு படிப்பு அறிவு அது வரைக்கும் வரல. சீடர்களும் கூட அவங்க எதையும் கூடுதலாக சொல்லிட முடியல. ஆனால் அவருக்கு தெரியும். ஆனால் அவர்கள் அதை எதுவும் காமிக்கல. ஜஸ்ட் உலகத்தில் வந்து ஒரு மனிதனை போல ऐसे वो ऐसा है एक भारत के समान जो छोटा सा पापा मम्मी से निर्भर खाना खिलाना है, वो लेके जाना है, साफ करना है, ना स्नान करना है और हाथ पकड़ के लेके जाना है, वो ऐसे वो हेल्पलेस वो बच्चा के समान वो रहा. लेकिन उन लोग उनके जो जोसेफ या मरियम और उनके चेले इस बात को नहीं जानते थे ये बहुत बड़ा डॉक्टरों का डॉक्टर है हर फील्ड में और स्वर्ग का मालिक है. वो उनकी नजर जस्ट दिल्ली जेरूसलम वो वहाँ पर वो रोमियो का सरकार को हटा के यीशु मसीह का सरकार स्थापन करना है, हम उसमें मंत्री बनेंगे, इतना वो उनका सीमित था. लेकिन यीशु मसीह उनको बार बार बताते हैं मेरा सरकार तो यहाँ का नहीं है, मेरा सरकार है सही, लेकिन मैं इधर राजा बन के यहाँ पर आपको मंत्री पद दे के यहाँ को सीमित ये बस ये 33 साल का अंदर मैं जीवन बिता के आपको मंत्री बना के जाना नहीं चाहता हूँ. आपको हमेशा के लिए अनगिनत साल मंत्री से बढ़कर बनाना मेरे उद्देश्य है. लेकिन उनको समझाने से उनका मन का वो उतना सीमित था, उनका ज्ञान, उनका नजर, उनका दृष्टि. लेकिन परमेश्वर इससे बढ़कर वो अभी तक और उस समय वो हमको भी देखा था. அந்த வேளையில் அவர் நம்மை பார்த்துக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஆள் இங்கேருந்து ப்ரீச் பண்ணுவார். இமானுவேல் சர்ச் சிஆர்டி கேம்புக்குள்ள இருக்கும். அப்போ அந்த இமானுவேல் சமயங்கள் இருப்பாங்க. எல்லாம் அவருக்கு தெரியும், அப்பவே தெரிஞ்சது. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப சீஃப் ஆஃப் எல்லா இன்ஜினியருக்கும் இன்ஜினியர், எல்லா ஃபோட்டோகிராஃபருக்கும் ஃபோட்டோகிராஃபர், எல்லா டெலிஸ்கோப்புக்கும் மேலான ஞானம் உள்ளவர். எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவர் எதுவும் காட்டியது. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு கொண்டு என்ன நடக்கணும், பிதாவுடைய சித்தம் அவங்க மத்தியில் இவர் என்ன மாதிரி இருக்கணும், அதுக்கு அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு. கரண்ட் இல்லாமல், லைட் இல்லாமல், மொபைல் இல்லாமல், கார் இல்லாமல், குதிரை இல்லாமல், குதிரை கூட அவருக்கு கிடைக்கல, கழுதை தான் கிடைக்கும். ஆனால் எல்லா டிரான்ஸ்போர்ட் ஃபோர்டுங்க இப்போ தான் சில நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் ஃபோர்டுங்கிற ஒரு கார் உண்டாக்குனாரு. அந்த ஃபோர்டுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாரு. ஃபோர்டு கார் இன்றைக்கும் ஓடிட்டு இருக்குது. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து அவருடைய கிருபை இருந்தால் தான். जो यीशु मसीह का कृपा हमारे ऊपर है, इसको हम पहचानने से कब हम पहचानते हैं
நம்ம மேல அவருடைய கிருபை இருக்குது. இதை நாம எப்போ அறிஞ்சோம்? யாரோ ஒருவர் சொன்னாங்க, தம்பி தங்கச்சி ஏசப்பா இந்த உலகத்துல வந்தாங்க, அவங்க சிலுவையில பாடுபட்ட போது நம்ம எல்லாருடைய உன்னுடைய எல்லா பாவங்களையும் அவங்க மேல ஏற்றுட்டு நம்ம ரட்சித்துட்டாங்க. நம்ம இந்த உலகத்துல மாத்திரம் வாழ்றவங்க கிடையாது. மரணம் வந்து ஒரு வாசல் மாத்திரம்தான், நிச்சயத்துக்கான வாசல். அதனால அவரை இப்போ நம்ம ஏற்றுக்கணும், நிச்சயமா அவருக்காக நம்ம வாழணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவ நாம ஆண்டவரை நிச்சயமா ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இல்லை கன்வென்ஷன் கூட்டங்களில் கேட்டோம், இல்லாட்டி நம்ம நிறைய பேர் சர்ச்சுக்கு முன்னாடியே போயிட்டு இருந்துருக்கோம். அப்போ சர்ச்சில் கேட்டோம். அப்போ அதை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சோம். அப்போ நம்ம யார் மூலமாக கேட்ட காரியத்தை இப்போ நம்ம அந்த நம்மை ரட்சித்திருக்கிற அந்த தேவனோட நேராக நம்ம பேச आरंभिச்சோம். जो हमने सुना है पादरी साहब के द्वारा या कोई प्रचार के द्वारा, ये यीशु मसीह ही उद्धार करता है, यीशु मसीह आपको उद्धार दे सकता है, यीशु मसीह आपको स्वर्ग दे सकता है, वो स्वर्ग का मालिक है। वो स्वर्ग जाने के लिए हमारे रास्ता बनाया है। कलवरी क्रूस पर हम सभी का पाप उनके ऊपर लिया, और हमारे सारे बीमार, जितना भी बीमार है, सिर से लेकर ये पांव तक, वो सारे बीमार उनके ऊपर ले लिया, और बस वो हमको चंगाई दे दी। और जितना भी श्राप हमारे ऊपर आया, अन्याय आया, दर्द आया, दुख आया, वो अपने ऊपर लेके हमको इससे मुक्त किया, इससे हमको आसान किया। ये सच्चाई हमको मालूम पड़ा बाद में, तो हम निर्णय किया, हाँ यही सच्चाई, यीशु मसीह को ही हम विश्वास करना है। क्योंकि हम यहाँ इतना दिन 100 साल जीवन बिता के यहाँ पर बस यहाँ पर खत्म होने के लिए नहीं चाहते। इसके बढ़कर हम अनंत काल के लिए स्वर्ग में जीना है, उसी के लिए हम यीशु मसीह के ऊपर ही विश्वास करना है। वही रास्ता है, जीवन है, सच्चाई है। तो उनको पकड़ लिया, उनके ऊपर विश्वास रखा, इसलिए हम बच गए। मुझे मालूम नहीं है आप में से कितने लोग अभी तक विश्वास नहीं किया, लेकिन मैं सोचता हूँ ज़्यादातर लोग यीशु मसीह को अपना मुक्तिदाता ग्रहण किया, तो हम बच गए। तो वो यही वचन परमेश्वर हमको सिखाता है। आज का टॉपिक भी है, वो याद दिलाता है, वही परमेश्वर का कृपा के द्वारा ही तुम्हारे मन शुद्ध हो सकता है। मन का कैसा शुद्ध करेंगे? धोबी के पास ले जाएंगे, वो पुल के वो नदी के पास लेके जाएगा, वो मारेगा, साबुन लगाएगा, सर्फ डालेगा, सर्फ क्या वो समय क्या सर्फ, वो कुछ डालेगा, वो मिट्टी में भी कुछ है, वो ऐसा मिट्टी डालेगा और साफ करेगा, और स्टार्स लगेगा और टिप टॉप करेगा, आयरन करके ऐसे जैसे चाकू जैसे हो जाएगा हमारा पैंट है ना, वो ऐसे दोनों से ऐसा स्टार्स लगा के वो प्रेस करेगा, वो ऐसा काट लेगा, ऐसे शार्प रहेगा। तो ऐसे वो जो कपड़ा साफ करने वालों के द्वारा साफ करने वाला मन नहीं है हमारा, विश्वास के द्वारा। विश्वास किसके ऊपर? किसी को दिखाई नहीं देता है। विश्वास मतलब देख के विश्वास करना विश्वास नहीं। इसलिए यीशु मसीह भी हमको बताया, थॉमस को, थोमा को, यू आर वेरी गुड थोमा, आई अप्रिशिएट यू। आपने ये लैबोरेटरी में टेस्ट करके विश्वास करने वाला, ऐसा बोल के विश्वास करने वाला नहीं है। वेरी गुड, रियली आई अप्रिशिएट यू।
देखो मेरा मेरे इधर कील लगी है, वो उसी के द्वारा मुझे बहुत दर्द लगा है, और वो चोट बहुत वो पंक्चर हो गया है, वो अभी सूख गया। वो देखो दोनों हाथ में देखो, और मेरा साइड में भी वो ये बाला लगा दिया, वो भी है, गाँव है तो, लेकिन वो सूख गया, चंगाई हो गया। और पैर में भी है, देख लो, और छू के देखो। उसको परमिशन दिया यीशु मसीह को, वो जी उठने के बाद उस शरीर को, उस शरीर के साथ उनके बीच में आया। इसमें थॉमस को परमिशन दिया, तुम छू कर देखो, वो छू कर देखो। तो आज ये भी एक हमारा प्रूफ हो गया। और ऐसा भी है, वही थॉमस भाग कर यहाँ आया, तमिलनाडु में आया, मद्रास में अपना शहीद होने का अवसर उसको मिला, और वहाँ चर्च भी लिखा रखा, उसके बारे में भी लिख के रखा। हम भी जाके देख के आए पिछले साल, वो मौका मिला। तो इतना 2000 साल पहले से यीशु मसीह का समय कुछ देर के बाद ही वो तोमा हमारे बीच में आके, यीशु मसीह ही प्रभु है, यीशु मसीह ही आपका दिल को साफ कर सकता है, यीशु मसीह के द्वारा ही तुम स्वर्ग जा सकते हो करके आवाज दिया। அவர் சொன்னதுனால தான் நாம் வந்து இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நாம் இன்னைக்கு பரலோகத்துக்கு போவதற்கு தகுதியுள்ளவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நம்முடைய உள்ளம் சுத்தமாக்கப்பட்டதுனால, அப்புறம் திருப்பியும் நம்முடைய உள்ளத்துல நிறைய மாசு பிடிக்குது, கோபம் வருது, கசப்பு வருது, அப்புறம் வெறுப்பு வருது, பொறாமை வருது, அப்புறம் நான் எப்படி பண்ணிட்டாரு, நான் அப்படியே பண்ணணும் அப்படின்ற அந்த பழிவாங்கும் செஞ்சு வருது. இப்போ இதெல்லாம் எப்போ மாறும், எப்படி அதெல்லாம் இதெல்லாம் சாஃப்ட் பண்ணுறது யார், இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணுறது யார்? கம்ப்யூட்டர் நாலேஜ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் வந்து டெலீட் பண்ணுங்க, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் டெலீட் ஆகிடும். இது வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு இதை வந்து நிறைய இருக்குது, தெரியாது நமக்கு ஜாஸ்தியாக, அதை விட ஜாஸ்தியாக தெரியாது. அப்போது நிறைய இருக்குது, அப்படியெல்லாம் பண்ணுறது இல்லை. நாம் நம்முடைய உள்ளம் சுத்தமாக்கப்படணும்னா நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்குது அதை நம்ம கர்த்தரிடம் சொல்லி நம்ம அறிக்கை செய்யணும், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். யாரு? உங்களுக்காக நானோ இல்லாட்டி எனக்காக நீங்களோ இல்லை, நாம அவரிடம், அவர் நம்ம உள்ளத்துல இருக்கிறாரு, நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. இப்போ உங்க பக்கத்துலயே, ஒவ்வொரு பக்கத்துலயும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவர், அப்பா அம்மாவோட ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் உங்க பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க நாம சொல்லும் போது அவர் நம்ம ஓகே, பிளாங்க், ரெட் இங்க், ப்ளூ இங்க் எல்லாம் கிளியர் பண்ணி சாஃப்ட் பண்ணியாச்சு அவருடைய ரத்தத்தினால. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால அவருடைய ரெக்கார்ட்லேயும் கிளியர், நம்முடைய உள்ளத்திலேயும் கிளியர் ஆகிருக்கு. இப்போ அந்த கிளியர் ஆனதுனால, மன்னிப்பு கிடைச்சதுனால அந்த இடத்துல சமாதானம் வருது, அங்கே வந்து ஹீலிங் வருது, அங்கே வந்து சங்காய் வருது. இல்லாட்டி உங்கள் மனசில் அந்த ஆள் அப்படி பண்ணிட்டாரு, இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரு, அந்த ஆளுக்கு அப்படி பண்ணணும், இந்த ஆளுக்கு இப்படி பண்ணணும், இப்படி பண்ணிட்டாங்க, மகளாக இருந்தோம் அப்படி பண்ணிட்டாங்க, மகனாக இருந்தோம் அப்படி பண்ணிட்டாங்க, அப்பாவாக இருந்தாலும் அப்படி பண்ணிட்டாரு, அம்மாவாக இருந்தாலும் அப்படி பண்ணிட்டாங்க. எல்லாம் இங்கே ஸ்டார்ட் இங்கே என்ன மெமரியில் வந்து ஸ்பேஸ் இல்லை, இன்னும் நிறைய மெமரி வேணும். அந்த அளவுக்கு இங்கே நிறைய ப்ரெஷர். நீ மொபைலில் நீங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி, என் மொபைலில் நிறைய அப்படி இருக்குது, சொல்லுவாங்க ஏன் டெலீட் பண்ணுப்பா அப்படின்ட்டு. ஆனால் அப்படி நம்ம மனசிலாக இது இடமே இல்லை, அந்த அளவுக்கு கச்சடா பர்க்கே ரெக்காக. அதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த பாவ அறிக்கை சமயத்தில் சொல்கிறது நமக்கு சான்ஸ் கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் எல்லாம் அன்லோட் பண்ணுறதுக்கு, எல்லாம் டிலீட் பண்ணுறதுக்கு
டெலீட் பண்ணால் அது வந்து காலியாக இருக்காது. அந்த இடத்துல வந்து கர்த்தருடைய பிரசனம் நிரப்பி நம்ம ஹீலிங் ஆகும், நம்ம சுத்தப்படுத்தும். அந்த ஹீலிங்கை பற்றி தான் சொல்லியிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அந்த சுத்தப்படுத்துகிற அந்த கிருமியினால் மாற்றணும். இது வந்து ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், நீங்கள் வந்து என்ன சுத்தப்படுத்துங்க ஆர்டர் பண்ணுறது. ஐயா நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே நீ சர்வவல்லவர், நீ தான் ஒரே ஒரு தேவன், எனக்காக நீ பாடுபட்டவர், ரத்த சிந்தவர், என்ன மன்னிச்சிருங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன், குற்றம் செஞ்சுட்டேன். அவர்கள் மாட்டேன்னு சொல்ல மாட்டார். எந்த குற்றம் செய்தாலும் அவர் வந்து நம்ம மன்னிப்பார். அதுக்காக நம்ம போய் எல்லா குற்றத்தையும் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லலை, அதுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணலை, அதுக்கு அதை நான் அப்ரிஷியேட் பண்ணலை. जो पाप हमने किया है उसी के लिए प्रभु से हम जाके व्यक्तित्व विधि में, अगर व्यक्ति पाप किया है व्यक्तित्व विधि में पाप के लिए क्षमा मांगना है प्रभु यीशु मसीह से। अगर परिवार से पाप किया है परिवार से प्रभु यीशु मसीह से माफी मांगना है। अरे कलीसिया चर्च पूरा मिलकर पाप किया है परमेश्वर के विरुद्ध, पूरा चर्च जाके प्रभु यीशु मसीह से माफी मांगना है। पूरा देश, अगर पूरा देश परमेश्वर के वचन के विरुद्ध पाप किया है, पूरा देश परमेश्वर के पास जाना है और माफी मांगना है। तब परमेश्वर देश के लिए रिकॉर्डिंग हो स्वर्ग में, चर्च के लिए रिकॉर्डिंग हो, परिवार के लिए रिकॉर्डिंग हो परमेश्वर के पास। और परमेश्वर ने अब देख नहीं पाएंगे, आपके पास स्वर्गदूत भी है, उसका नाम हम नहीं जानते, मेरे पास भी है, खड़ा होगा, मेरा आंख से दिखाई नहीं देता है, वचन बताता है। हम आंखों से देखने से बढ़कर जो वचन बोलता है उसको मानना है। हमारा आंखों को जो आंख से देखते हैं उसको मानना नहीं, वो हो सकता है नहीं भी हो सकता है, लेकिन जो दिखाई नहीं देता है लेकिन वचन बोलता है उसको मानना है। இந்த வசனத்துல என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு பக்கத்துல நான் ஒரு பரவத்தில் அந்த தேவதூதனுக்கு பேர் இருக்கும், இந்த தேவதூதன் உனக்கு தானே கொடுத்துருக்குறேன், இத்தனை வருஷம் நீ உனக்கு எத்தனை வயசாச்சு, 77 வயசானவங்களும் உனக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்குப்பா. 77 வருஷமா அந்த தேவதூதன் பக்கத்துல உட்காந்து உனக்கு எல்லாம் சைட்ல இருந்து கீழே விழுந்துடாம, கார்ல இருந்து அடிபட்டுறாம, ஏழையில இருந்து கீழே விழுந்துடாம நம்ம பாதுகாக்கிறதுக்கா ஒரு நன்றி கூட தேவனுக்கு சொல்றது கிடையாது. தெரியாதுன்னு வேறு சொல்றியா அப்படின்ட்டு கத்திரி மேல கோவப்படுவாரு. अगर आपके पास जितना उम्र आपका है वो उतना साल वो स्वर्गदूत आपका देखभाल करता है क्या? कौन भेजा है? ये स्वर्ग का यीशु मसीह ने भेजा है। अब अंगीकार करना है। वचन बताती है 91 सॉन्ग अगर घर में जाके आप ध्यान कीजिए, उसमें देख लीजिए, वो स्वर्गदूत मेरे लिए भी स्वर्गदूत हमेशा देखता है। नींद में उसको कुछ भी नहीं होना, सांप नहीं काटना है, चूहा नहीं काटना है, बिल्ली नहीं काटना है, स्वर्गदूत आपको देखभाल करता है। इसको इन्फेक्शन बगल वालों के ऊपर कोरोना है, कि इसको इन्फेक्शन नहीं होना है, इसको बचाता है। कौन बचाता है? इसमें से इन्फेक्शन से भी हमको बचाता है। इन्फेक्शन நம்ம காப்பாற்றுகிறாரு, காட்டுல போற எல்லா கிருமிகளிலிருந்து நம்ம பாதுகாக்கிறாரு. நம்ம மாஸ்க் போட்டுட்டு போகலாம், ஆனா மாஸ்க் எந்த அளவுக்கு மாஸ்கை விட அவருடைய வசனம் நமக்கு நல்ல ஷீல்ட், நல்ல பாதுகாப்பு கொடுக்குது. அதுக்காக நம்ம மாஸ்க் போடக்கூடாதுன்னு சொல்லலை, நம்ம எல்லாரும் மாஸ்க் போடணும். இப்போ இன்னும் கவர்மெண்ட் ஆர்டர் வந்தால் எல்லாரும் போட வேண்டிய இருக்கும், ஆர்டர் இருக்குது எல்லாரும் போட்டோம், இது அப்படி வரக்கூடாதுன்றதை நாம் ஜெபிக்கணும், அது அப்படி ஆகக்கூடாது। जो हम मास्क पहनना है, सरकार बोलता है तो हम डालना ही पड़ेगा, लेकिन अभी तक तो ऐसा नहीं है। लेकिन मैं किसी को डराना नहीं चाहता हूँ,
அவர் தான் இதில் இருக்கிறார். இதில் அவரை நாம் பார்க்கணும். அப்போ அவருடைய கிருபையை நாம் அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால என்னை சுத்தப்படுத்திட்டீங்க, என்ன உங்களுடைய பிள்ளையாக்கிட்டீங்க, எங்கள் உள்ளத்தை நீங்கள் சுத்தப்படுத்திட்டீங்க. உள்ளம் சுத்தம் நாம இயேசு கிறிஸ்துவிடம் நாம மன்னிப்பு கேட்டு அவர் மூலமா நம்முடைய உள்ளம் சுத்தப்பட்டாச்சுன்னா அவருடைய உள்ளத்துல நமக்கு வரும்படியா நம்ம கேட்கலாம். அவருடைய உள்ளத்தில் வருவார், நாம அவருடைய பிள்ளைகள் ஆக முடியும். நாம அந்த நிலைமைய அவருடைய பிள்ளைகள் இருக்கிறத நாம் கடைசி வரைக்கும் நாம காத்துக்கொள்ளணும். நிறைய வரங்கள் இருக்குது, நிறைய பாடுகள் நமக்கு வரலாம், நிறைய உபத்திரவங்கள் நமக்கு வரலாம், நிறைய எதிர்ப்புகள் வரலாம். கவலைப்பட வேண்டாம். இதே இயேசு கிறிஸ்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வருவார், கோர்ட்டு கச்சேரிக்கும் வருவார், ஜெயிலுக்கும் வருவார், ஆஸ்பத்திரிக்கும் வருவார். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அந்த பாடல்கள் அந்த சரீரத்துக்கு என்ன நடக்குது இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக, அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். நமக்கு நித்திய காலமாக பொற்கிரீடம் காத்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் உங்கள் பேர் உங்களுக்கு நீங்கள் எல்லாருக்கும் பேர் இருக்கு. அப்போ உங்கள் பேர் அங்கே எழுதிருக்கு. நீங்கள் என்னைக்கு இந்த உலகத்தில் வந்தீங்க அதுக்கு முன்னாடி அங்கே புக்காயிருக்கு. அப்போ அது நமக்கு தான் நாம தான் அதை அணியணும். வேற யாரும் அணிகிறதுக்கு அங்கே அது பேர் அழிக்க மாட்டாங்க. உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். அதை பெற்றுள்ளவர்களுக்கு நாம் தகுதியாக கடைசி மூச்சு வரைக்கும் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவ எக்காரணம் நம்முடைய உயிர் போனாலும் நம்ம வாழ்நாள வெட்டி கொண்டாலும் நமக்கு தெரியும். அந்த யாக்கோபு என்ற சீடர் வாழ்நாள வெட்டி கொல்லப்பட்டார். அந்த மாதிரி இப்போ கூட நமக்கு வரல. இப்போ இப்போ கூட நடந்துட்டு இருக்கு. ஈராக், ஈரான் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ அதுக்காக அது இங்கேயும் நமக்கு வந்ததுன்னா நம்ம என்ன விட்டாலப்பா, வேண்டாம், ஏசு வேண்டாம், என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்ம ஓடக்கூடாது. அதுக்காக நம்ம கடைசி நாட்களுக்காக நம்ம தயாராக இருக்க வேண்டியது. இந்த சூழ்நிலையே நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லணும், மனைவிக்கும் சொல்லணும், கணவருக்கும் சொல்லணும், அப்பா அம்மாவும் சொல்லணும், பிள்ளைகளுக்கும் சொல்லணும். எல்லாரும் அதுக்கு ரெடியாக இருக்கணும். வாழா, ரெடி, துப்பாக்கியா, நான் ரெடியாக இருக்கணும்ப்பா. ஆனால் இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் நான் மறக்க மாட்டேன். எனக்கு அந்த ஜீவ கிரீடம் வேணும். நான் அங்கே போகணும். நான் அங்கே உள்ள ஆள், அங்கே உள்ள சிச்சுவேஷன், நான் அங்கே உள்ள ஆள் கிடையாது. நான் ஒரு நாளைக்கு இங்கே வந்திருக்கிறேன். என்ன அனுப்பியிருக்கிறார் கர்த்தர். அதுதான் உண்மை. சரியா புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் நித்தியமாக காலமாக பல்லவத்தில் வாழ வேண்டியவங்க இப்போ கொஞ்ச நாளைக்காக இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. எதுக்கு? அவருக்கு சாட்சிகளாக, அவருடைய பிரதிநிதிகளாக, அவருடைய அம்பாசடர்களாக வாழ்கிறேன். அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் வயதான தாத்தா, என்னோட அதிகமான வயசுள்ளவங்க யாருக்கு இருக்கிறாங்களோ தெரியல, இந்த மாதிரி இங்கே இருக்கிற தாத்தா மாதிரி, இல்லாட்டி இதோட அதிகமான வயசுள்ள தாத்தா மாதிரி இருந்தால் கூட அவங்க கர்த்தருடைய அம்பாசடர்கள். பெரிய டிகிரி கர்த்தருடைய கொடுத்துருக்காரு. இந்த தேசத்துக்கு அம்பாசடர் எல்லா தேசங்களையும் இருப்பாங்க. உலகத்தில் எத்தனை நாடு இருக்குது அங்கே இருப்பாங்க. பரலோக தேசத்துக்கான அம்பாசடர் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. உங்க பேரை போட்டுடுங்க. அப்புறம் அவங்க டைரியில் எழுதி வச்சுருங்க, அம்பாசடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட். நான் விசுவாசத்திலிருந்து விலகவே மாட்டேன். என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்காக வாழுவேன். எழுதி சைன் பண்ணி அப்பப்போ பார்த்துருங்க. பயம் வரும்போது, மரணத்தை பற்றி பயம் வரும்போது அதை திரும்பி பாருங்க. நான் எழுதியிருக்கிறேன், என் பேர் தான் போட்டிருக்கேன், நான் தான் சைன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை எனக்கு வயசு கூட்டிகிட்டே போகுது. எவ்வளோ நாளைக்கு இந்த ஞாபக சக்தி அப்புறம் இந்த சூழ்நிலை இருக்கணுன்றது எனக்கு தெரியாது. எப்போ வேணாலும் ஆண்டவர் ஆல்ரைட் போதும், ஸ்டாப், மெமரி ஸ்டாப்பு, அப்புறம் எங்கள் ப்ரீத்திங் ஸ்டாப்பு, எல்லாம் ஸ்டாப்பு. அதுனா அப்போ அந்த ஸ்டாப்பு வரைக்கும் நான் சரியாக இருக்கணும். இந்த ஆளுக்கு இந்த 12 மணிக்கு இது ஸ்டாப் ஆச்சு, இவருக்கு
என்னென்ன பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கு, யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, யார்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு, யார்கிட்ட யாரை இவர் விரோதிச்சுட்டு இருந்தாரு, அவர்கிட்ட ஒப்புரவாயிருக்காரா, யாரை இவர் பழிவாங்கணும்னு நினைச்சாரு, அதெல்லாம் விட்டுக்காரா, மன்னிப்பு கேட்டுக்கிறாரா பாரு. இவர் ரெக்கார்டெல்லாம் ரெட் இங்க் என்ட்ரி எல்லாம் கிளியர் ஆகிருக்குதா, ப்ளூ இங்க் என்ட்ரி எல்லாம் கிளியர் ஆகிருக்குதா? இல்லை. இவர் இன்னும் 2-3 என்ட்ரி கிளியராக இல்லை. அப்போ விவேகானந்தா அங்கே போக மாட்டார். இவர் பரலோகத்து ஆளுங்க. ஆனால் இப்போ போக வேண்டியது நரகத்துக்கு. ஏன் மன்னிக்கல, கோபப்பட்டு இருந்தார், பழிவாங்க எண்ணத்தோட இருந்தார் இவர் இறக்கும்போது. அதனால இவர் இல்லை, லாயக் இல்லை, பரலோகத்துக்கு போறதுக்கு லாயக். அதனால தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சான்ஸ் கிடைக்குது, எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கு, எல்லாரையும் ஒப்புரவாகிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும். இது வேடிக்கை கிடையாது, இது ஒரு சடங்கு இல்லை, இது நடக்க வேண்டியது, செய்ய வேண்டியது. அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம், ஞாயிற்றுக்கிழமைக்காக நம்ம காத்து கொண்டிருக்க வேண்டாம். எப்போ நமக்கு தெரியுது நாம கர்த்தரை துக்கப்படுத்திட்டோம், உடனே ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு கை கூப்பி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே மன்னிச்சுங்க, நான் உங்களை துக்கப்படுத்திட்டேன், தயவுசெய்து மன்னிச்சுங்க. அவருக்கு ரொம்ப நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு, உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டு. நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், மனசில் கூட முழங்கால் படியிடாமல் கூட நீங்கள் அவரோட பேசலாம். அதை அவர் அங்கீகரிப்பார். அவர் நீங்க முழங்கால் படியிட கூட பேசாம சும்மா வண்டி ஓட்டிகிட்டே பேசிகிட்டே போல அப்படின்லாம் அவர் நம்ம குற்றம் சொல்லுவாங்க. நான் வண்டி ஓட்டிகிட்டே அவர்கிட்ட பேசிட்டு போகலாம், நம்ம நடந்துகிட்டே அவர்கிட்ட பேசிகிட்டே போகலாம், வேலை செய்துகிட்டே அவர்கிட்ட பேசிகிட்டே போகலாம். நமக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைங்க, செல்ல பிள்ளைங்க. என்ன பிள்ளைங்கள்னு சொல்றதை விட செல்ல பிள்ளைகள்னா இன்னும் நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய செல்ல பிள்ளைங்க. அதான் கருத்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால மாத்திரம்தான் நீங்க உங்க உள்ளம் சுத்தமாக்கப்படும். प्रभु यीशु मसीह का कृपा के द्वारा ही आपके मन शुद्ध हो सकता है। मैं पढ़ता हूँ हमारा दिल से क्या क्या होने वाला है, हमारे अंदर जाने वाला तो हम क्या खाते हैं, क्या नहीं खाते, क्या पीते हैं, क्या नहीं पीते, हम कोई पूछता नहीं। लेकिन दारू नहीं पीना है और कुछ नशा की पदार्थ और विष पॉइजन नहीं पीना है। लेकिन हम जीने के लिए परमेश्वर की मनपसंद काम करना है, गाना है। वो हमारे मन का हमारे परमेश्वर को कुछ मन को कुछ तकलीफ नहीं देता। लेकिन जो हमारे अंदर से जो निकलने वाला है, मैं पढ़ता हूँ, ये सब परमेश्वर को दुख करता है, हमारा रिकॉर्ड को स्पॉइल करता है, रेटिंग एंट्री हो जाता है और ब्लू एंट्री हो जाता है। तो परमेश्वर का स्वर्ग में जाने के लिए रुकावट बन जाता है। इसलिए मैं पढ़ता हूँ मार्कुस का इंजील 7 अध्याय, आप भी पढ़ सकते हैं अपना बाइबल में, मोबाइल का बाइबल हो या कब ये कागज का बाइबल हो, उसमें आप पढ़ सकते हैं। आज तो आसान हो गया ना, मोबाइल में हम पूरा बाइबल को उसमें घुसा दिया और हाथ में लेके जा सकते हैं। मार्कुस का इंजील 7 अध्याय और उसका वचन 21 से 23 तक मैं पढ़ता हूँ, ध्यान से सुनिए। अगर अभी तक आप सुना नहीं, ये सब परमेश्वर का कृपा को तो रुकता नहीं, वो तो हमारे कृपालु और महान वो तो परमेश्वर है। लेकिन हम उसको स्वर्ग में जाने के लिए लायक नहीं बनेंगे।
इसलिए ये सबको अगर हमारा जीवन में है, हम प्रभु यीशु मसीह से माफी मांगकर और इंसान के विरोध में कुछ भी काम किया है, गुस्सा किया है, उनसे दुख किया है, उनसे भी हम हमारा संबंध को नया कर सकते हैं उनसे बात करके। तो ये वचन बताती है मार्कुस का इंजिल 7 अध्याय 21 से 23 तक। மார்க் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் वचन वரை। मैं हिंदी में पढ़ता हूँ। फिर उसने कहा, जो मनुष्य में से निकलता है वही मनुष्य को अशुद्ध करता है, क्योंकि भीतर से अर्थात मनुष्य के मन से बुरे बुरे विचार, व्यभिचार, चोरी, हत्या, गमन, लोभ, दुष्टता, छल, लुच्चपन, कुदृष्टि, निंदा, अभिमान और मूर्खता निकलती है। ये सब बुरी बातें भीतरी से निकलती है और मनुष्य को अशुद्ध करती है। मनुष्य को मुझे अशुद्ध कर देता है। अगर इसमें से एक भी मैं करता हूँ या बहुत सारे करता हूँ तो मेरा दिल अशुद्ध हो जाता है। तो फिर यीशु मसीह के पास में जाना है तुरंत और माफी मांगना है और यीशु मसीह मुझे साफ कर देंगे और फिर मेरा संबंध यीशु मसीह के साथ बनी रहेगा। और मैं उनकी कृपा को मैं दिन ब दिन के जीवन में मैं अभ्यास कर मैं पा सकता हूँ, अनुभव कर सकता हूँ। उनकी शांति को, उनकी माफी को मैं अनुभव कर सकता हूँ। सही बना तमिल पढ़ेंगे। अभी मैं तमिल में पढ़ूंगा। मार्कुस का इंजिल अध्याय 7 वचन 21 से 23 மார்க் 7ஆம் அதிகாரம் 21லிருந்து 23 வரைக்கும் கவனமா கேளுங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். தீமைகள் பரலோகத்துக்கு போகாதபடிக்கு வாசல்ல நின்று தம்பி நீ எங்க போகணும்? பரலோகத்துக்கு போறியா? இங்க பாரு அவர் காட்டுல நீ இப்படி பண்ணியிருக்க என்ன எப்படி எனில் மனுஷனுடைய இதயத்திற்குள் இருந்த பொல்லாத சிந்தனை உனக்கு இருக்குது பாத்தியா? நீ போக முடியாது. விபசாரம் பண்ணியிருக்கிறார், போக முடியாது. வேசித்தனம் பண்ணியிருக்கிறார், நீ போக முடியாது. நீ கொலை பண்ணியிருக்கிறார், கொலைபாதகன், போக முடியாது. நீ களவு பண்ணியிருக்கிறார், போக முடியாது. பொருளாசை இருக்குது, நீ போக முடியாது. பரலோகத்துக்குள்ள நீ துஷ்டத்தனம் உள்ளவன், பரலோகத்துக்குள்ள போக முடியாது. உனக்கு கபடி இருக்குது, நீ போக முடியாது. காம விகாரம் இருக்குது, போக முடியாது. வன்கண் இருக்குது, நீ போக முடியாது. நீ தூஷணம் பேசுறா, நீ போக முடியாது. பெருமை இருக்குது, நீ போக முடியாது. மதிகேடு இருக்குது, நீ போக முடியாது. மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துது என்றார். எங்க இருந்து புறப்படுது? மனுஷனுக்குள்ள இருந்தா புறப்படுது. இதே மனுஷனை தான் அது தீட்டுப்படுத்துது. எங்க இருந்து வருதோ அந்த மனுஷனை தான் அது தீட்டுப்படுத்துது. எங்க இருந்து வருதோ அந்த மனுஷனை தான் அது தீட்டுப்படுத்துது. जिससे व्यक्ति से ये काम होता है उसी को खराब करता है, अशुद्ध करता है। इसी के लिए परमेश्वर के पास साफ कराने के लिए ड्राई क्लीनिंग शॉप को नहीं जाना है, धोबी घाट में नहीं जाना।
यीशु मसीह के पास जाना है और जाके घुटने टेके व्यक्तिगत रीति में, अगर व्यक्तिगत रीति में आप परमेश्वर को दुख किया है, उनके वचन के विरोध काम किया है, घुटने टेके अकेले यीशु मसीह मुझे माफ करना, मैं ऐसा ऐसा काम किया, मैंने आपको दुख किया, आपके वचन के अनुसार मैंने आपको दुख किया, पाप किया है, मुझे माफ करना करके यीशु मसीह से सच्चाई दिल से, ऐसे हम जो हम सब मिलके पाप क्षमा के लिए बोलेंगे, उसमें भी अगर ध्यान देके हम पाप क्षमा के लिए हम प्रार्थना करना है, उसका अवसर चर्च देता है, चर्च वर्शिप ऑर्डर हम सबको देता है, क्योंकि इंसान इतना स्मार्ट नहीं है, वो उसका समय लेकर उसके लिए वेस्ट नहीं करेगा, क्योंकि इतना स्मार्ट है, इतना बिजी है, तो उसके पास परमेश्वर के लिए एक भी मिनट नहीं है उसको बैठ के परमेश्वर से प्रार्थना करने के लिए। इसलिए ये हर हफ्ते कंपल्सरी आप जमा मांगो, डिसिप्लिन, वो ऑर्डर ऑफ वर्शिप सरकार ने चर्च बनाई हुई, चर्च जानता है, ऐसे लोग आते हैं चर्च में, तो लेकिन हम आप सब सिंसियर है, तो मन से बात करते हैं कि सभी के लिए बनाया है, पूरा चर्च ऑफ साउथ इंडिया हो, चर्च ऑफ नॉर्थ इंडिया हो, तो यहाँ जो आता है वो पाप लेके फिर जाना नहीं है, वो खराब कपड़े लेके आप ड्राई में देख के फिर वही खराब कपड़े वापस ले जाएंगे, वैसा भी देखे नहीं ना, अच्छा सुंदर ड्रेस करके टाई पैंट शर्ट लेके जाएंगे ना। जहाँ चर्च में आ गया आपका वॉशिंग कराता है, प्रभु परमेश्वर से हम बोलेंगे, प्रभु यीशु से आपको ड्राई क्लीन करता है, उनके पवित्र खून से आपको शुद्ध किया जाता है, फिर आप खुशी से आनंद से सभी मिलकर आपस में बात करके, अभी तक बात नहीं किया, अभी बात करके, इसके बाद बात करके अब वापस खुशी से आनंद से स्तुति गीत गा के जाएंगे। ये वॉशिंग प्लेस है, यीशु के खून के द्वारा वॉश करने वाला समूह परमेश्वर का वर्षा। अब सारे गाड़ी आ गया है रिपेयर के लिए, ठीक करने के लिए, किसी को टायर पंचर रहा है, कि किसी को स्टार्ट नहीं हो रहा है, किसी को सेल्फ नहीं है, बैटरी ठीक नहीं है, सारे पाप इसमें किया हुआ है। अभी जो 21 से 23 तक जो पड़ा है वो सब बैटरी ठीक नहीं है, लाइट ठीक नहीं है, वो लाइसेंस नहीं है, खराब पंचर डालना है, ये सब ऐसे अब आ गए, सारे गाड़ी अभी आ गया, छोटा बड़ा सभी आ गया। हम प्रार्थना किए हैं अभी, ये भी परमेश्वर का वचन आपको बताती है, परमेश्वर आपको बोलता है ये आपको कुछ भी खाओ, सर्वाइव के लिए कुछ भी खाओ, उससे आपको कोई खराब नहीं होता, वो अंदर जाता है और जो वेस्ट बाहर जाता है और फिर वो अच्छा बन जाता है, जमीन बन जाता है। लेकिन जो आपके मन से निकलता है, मन के द्वारा आप दिमाग में ऑर्डर देंगे और आप करेंगे, कल्पना करके फैसला करके काम करेंगे, वो आपको खराब करता है, इंसान को खराब करता है। वो इसलिए परमेश्वर कहता है मेरे पास आओ, मैं तुम्हें साफ कर दूंगा। तो अब घर में जाके इस हफ्ते परमेश्वर के लिए चुना है। उसके पहले मैंने आपको एक प्रार्थना में गाइड करूँगा। मैं तमिल में बोलूँगा, मेरे पीछे पीछे बोलिए। तो ये सारे साफ करने के लिए, तो जितना भी आप याद नहीं करता है या आपके मन में और ये भी पाप है और ये भी पाप है और ये छोटा, ये तो छोटा पाप है, ये तो बड़ा पाप है ना, ऐसा कुछ भी संदेह हो, ये सब दूर करने के लिए और साफ सफाई होकर आप क्लीन शांति से और यीशु मसीह का स्वर्ग में जाने का लायक बन के जाएंगे।
முதல்ல நான் தமிழில் சொல்கிறேன். நம்ம எல்லாரும் ஒருவேளை நினைத்து இதுவும் பாவமா, இதுவும் பாவமா, இதுவும் பாவமா, இப்படி இதெல்லாம் பாவமா அப்படின்னு தெரியாமல் இருந்தால் கூட நம்ம எல்லாம் சேர்த்து நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி, நம்ம எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லலை, நம்ம எல்லாம் சேர்த்து ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம ஒப்புரவாக்கி நாம பியூர் அண்ட் கிளீன் அண்ட் ஹோலி ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் ஒப்புரவாக்கி நம்ம ஆண்டவருக்காக ஜீவனுக்கு ஒரு ஆயுதம். வாங்க நான் சொல்றேன், என் பின்னால் சொல்றேன். தமிழ்ல முதல்ல சொல்றேன், அப்புறம் நான் ஹிந்தியில் சொல்றேன். ஆண்டவரே இயேசுப்பா, உங்களுடைய பாதத்தில் வருகிறேன். நிறைய பாவங்கள் நான் செய்திருக்கிறேன், என்னை மன்னித்திருங்க. ஆண்டவரே, என்னை மன்னிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இனிமேல் எதுமான குற்றங்களை செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பிள்ளையாக வாழ எனக்கு பலம் கொடுங்க. உங்களுடைய ராஜ்யத்திலே வந்து சேர எனக்கு தகுதிப்படுத்துங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, आमीन। अभी हम हिंदी में बोलेंगे। प्रभु यीशु मसीह, मैं आपके पास आता हूँ, आती हूँ। मैंने कई पाप किया है, मुझे माफ करना। आपके बेटा बनकर जीना चाहता हूँ। मुझे शक्ति दे, मुझे पवित्र कर, मुझे शांति दे। यीशु मसीह, मेरे अंदर आओ। मैं आपकी बेटी बनकर, बेटा बनकर जीना चाहता हूँ। अंत तक विश्वास में बनी रहने के लिए आपकी कृपा चाहता हूँ। स्वर्ग में जाना चाहता हूँ, उसी के लिए लायक बना दे प्रभु। प्रभु यीशु मसीह का नाम में मांगता हूँ, आमीन। अगर आप पूरे दिल से, मन से अपने आप के लिए प्रार्थना किया है तो प्रभु ने आपको माफ किया। आप शुद्ध है। आज உண்மையிலே நம்ம மனதார நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா ஆண்டவர் உங்களை மன்னித்திருக்கிறாரு. நம்ம வாசித்த எல்லா பாவங்கள்ல இருந்தும் உங்களை மன்னித்திருக்கிறாரு. சின்ன பாவமா இருந்தாலும் பெரிய பாவமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் உங்களை மன்னித்திருக்கிறாரு. ஏன்னா அவரு அதுக்கான எல்லா விலையும் அவர் கொடுத்துட்டாரு சிலுவையில. அப்புறம் நமக்காக கிரீடம், மாளிகை எல்லாம் தயார் பண்ணி வைத்திருக்கிறார். மரணம் வந்து மரணத்துக்காக நம்ம பயப்பட வேண்டாம். மரணத்தை பார்த்து நாம இயேசு கிறிஸ்துவை மறந்துவிட கூடாது। मृत्यु को देख के हम यीशु मसीह को इनकार नहीं करना है, क्योंकि मृत्यु एक दरवाजा है अनंतकाल जीवन के लिए और मुकुट भी पाना है। उसके लिए हमेशा तैयार रहना है, क्योंकि हमारा अंत कब है हम नहीं जानते। मैं भी नहीं जानता हूँ मेरा अंत, इसलिए मैं तैयार रहना चाहता हूँ हमेशा। अभी मेरा उम्र भी ज़्यादा होते जा रहा है, उम्र के लिए मैं इतना दुखी नहीं है, लेकिन ये परमेश्वर का कृपा है। हो सकता है मुझे परमेश्वर ने वक्त दिया आपको बोलने के लिए आज, ताकि हम उनके बच्चे हैं। उन्होंने अपना जान दिया, खून बहाया, इतना कोड़े मार खाया हमको चंगाई देने के लिए। इसीलिए इतना महान पवित्र परमेश्वर प्रभु यीशु मसीह को हम धन्यवाद ही रहना है जीवन काल तक। छोटे बच्चे हो, बड़े हो, हम उनको धन्यवाद देना है। तो आज का थीम ओनली
grace of God can our hearts be made pure. परमेश्वर की कृपा के द्वारा ही हम पवित्र हो सकते हैं. கர்த்தருடைய கிருபையினால மாத்திரம் நாம் வந்து பரிசுத்தமாக்கப்பட முடியும். இதோட இந்த தியானத்தோட நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம ஜீவிக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தரப்பே ஆண்டவரே, இந்த விளைக்கான நன்றி ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டோம். எங்களுடைய குறைய குற்றங்களை மன்னித்து உங்களுடைய பிள்ளைகளாக நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். இதுவே நாங்கள் उनके प्रियलाल वार्डन के मेरे के गलता और परमेश्वर हमने आपके पास आया है. हमें जो वचन में जो लिखा हुआ है, जितना भी पापों के लिए हमने माफी मांगा है और हम आपके बच्चे हैं, बेटे हैं, बेटियां हैं. अंत तक विश्वास में बने रहने के लिए हमको सामर्थ्य दो, शक्ति दे. प्रभु यीशु मसीह का नाम में मांगते हैं, प्रेम करता.